நான் அன்னைக்கு சொன்னதான் அத்தை இன்னைக்கும். நான் சொந்தமா சுயமா உழைச்சு சம்பாதிச்ச 15 பவுன் நகைய சொன்ன மாதிரியே நான் போட்டுட்டு வந்துட்டேன். அந்த நகையோட தான் நான் நம்ம வீட்டுக்கே வருவேன். எங்க அப்பா சொன்ன மாதிரி சீரே செஞ்சிருந்தாலும் அதை நான் போட்டுட்டு வந்திருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் அது கண்டிப்பா அவரோட உழைப்பா இருக்காது. ஏ அது யாரோட உழைப்பாவும் இருக்காது. எங்க அப்பா உங்ககிட்ட வந்து என் பொண்ணுக்கு பெருசா சீர் செய்யணும்னு சொன்னதுக்கு காரணம் அதெல்லாம் பூட்டி என் அழகு பார்த்து புருஷன் வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறதுக்காக இல்ல. நீங்க எங்க வீட்டு வாசலுக்கு வந்து பெத்த பொண்ணுக்கு குண்டுமணி நகை கூட போட வக்கில்லைன்னு சொன்னதுக்காக தான். அது பெத்த பொண்ணு மேல இருந்த பாசத்தினால செஞ்ச சீர் கிடையாது, பாசாங்குக்காக செஞ்ச சீரு. அது நமக்கு வேண்டாம் அத்தை. என் அப்பா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவரு சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் தான் கொண்டு போகணுமே தவிர நகை நட்டையோ காசு பணத்தையோ இல்ல. அந்த காசு பணத்தை எதிர்பார்த்து வந்து ஒரு குண்டுமணி நகையாவது போட முடியுமான்னு அவனை கேட்டா இல்ல, அவ தப்பு பண்ணா. சரி, ஆம்பளை பிள்ளைய பேத்த அவதான் தப்பு பண்ணானா, இவன் என்ன பண்ணான்? வீம்புக்கு நகையை போறன்னு சொல்லி போலியா நகையை போட்டு எங்களெல்லாம் ஏமாத்த பார்த்தான். இவன் தப்பு பண்ணா.